ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை மொச்சை பிரட்டல் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது போல் வெரைட்டி டிஷ் பார்க்கணுன்னா ஏவிஏ செட்டிநாடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு நான் மொச்சப்பயிரை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சோம்பு சீரகம் வெள்ளைப்பூடு தேங்காய் மசாலாக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 பட்டையும் கல்பாசியும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அது வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். சோம்பு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்க விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் நம்ம அதில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சுண்ட விடுங்க. இப்போ மசாலா ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்போ அதில் பச்சை வாசம்லாம் போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை மொச்சையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி விடுங்க. எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இப்படி கொதிச்சு நல்லா சுண்டி வரட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா எல்லா சைடும் அப்ளை ஆகணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி, மொச்சை வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இன்னும் தண்ணி சுண்டலை. நல்லா சுண்டி வற்றி வரட்டும். மொச்சையை அரை வேக்காடு தான் வெந்திருக்குது. அதில் மறுபடியும் ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கையில் இந்த மாதிரி பிரட்டல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் மொச்சையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பச்சை மொச்சை பிரட்டல். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது இந்த சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்